தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்ஜாமீன் கோரிய தாவைக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்ஜாமீன் கோரிய தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மனு மீதான தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரம். கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகியாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரிய தாக்கல் செய்த வழக்குகளானது இன்று நீதிபதி ஜோதிராம் முன்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாமக்கல்லில் நடந்த விவகாரம் தொடர்பாக ஒருவரின் ஜாமீன் மனுவை ரத்து செய்துள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது புசி ஆனந்த் முன்னாள் எம்எல்ஏ என்பதால் இந்த வழக்கு சிறப்பு அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இது விடுமுறை கால அமர்வுக்கு பொருந்துமா என நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமாரிடம் அறிவுரை வழங்கியும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன அறிவுரை வழங்கினார்கள் என குறிப்பிடப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. தொண்டர்களை கொல்ல வேண்டுமென்ற எண்ணமில்லை, வேண்டுமென்றே மக்களை காக்க வைத்து தாமதமாக வந்தது போல கூறப்படுகிறது என மனுதாரர் தரப்பில் வாதிக்கப்பட்டது. இதே போன்று திட்டமிட்ட செயல் அல்லவும் நடந்தது விபத்து எனவும் இருவர் ஒட்டுமொத்த மக்களையும் கட்டுப்படுத்த இயலாது, மக்கள் மீதும் குற்றமல்ல, இது குற்றம் சுமத்தும் நோக்கம் அல்ல எனவும் காவல்துறை பாதுகாப்பு கோருவது எதனால் உரிய பாதுகாப்பு வழங்கவே என மனுதாரர் தரப்பில் வாதிக்கப்பட்டது. அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதால் இருபக்கமும் மறைக்கும் நிலை வரும் என கூறி அனுமதி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கோரிய போது காவல்துறையினர் இதனை செய்திருக்கலாம், எங்களுக்கு அது குறித்து தெரியவில்லை, ஒட்டுமொத்த மக்களும் கூடிய நிலையில் காவல்துறை தடியடி நடத்தியுள்ளனர் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. வெவ்வேறு இடங்களிலும் பொதுக்கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் வந்தது, இங்கு வருமென காவல்துறை கணித்திருக்க வேண்டும், நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல என அந்த மனுதாரர் தரப்பிலும் கூட தெரிவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு முன்பாக வேறு இடத்தில் நடத்த அனுமதி கோரி முறையிட வந்தோம், அன்று நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அன்று முறையிட இயலவில்லை, அதனால் வேலுச்சாமிபுரத்தில் நடத்தும் நிலை ஏற்பட்டதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தை மேலாண்மை செய்யும் பொறுப்பு என்பது முழுக்க அரசாங்கத்திற்கே உள்ளது எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தகவலுக்கு நன்றி சல்மான்.